பூமியில் லைஃப் எப்படி உருவாயிருக்கலாங்கிறதுக்கு சில அனுமானங்கள் இருக்குது. அதில் இரண்டாவது ஹைட்ரோதெர்மல் வெண்ட் ஹைபோதசிஸ். கடலோட ஆழத்தில் இருக்க எரிமலை துவாரங்களுக்கு பக்கத்திலிருந்து உயிர்கள் தொடங்கியிருக்கலாம். கடலோட அடிப்பகுதியில் மிகவும் சூடான துவாரங்களில் நிறைய மினரல்ஸும் கேஸஸும் வெளியில் வரும். இந்த சூழல்கள் ஒரு நிலையான ஆற்றலையும் வேதியியலையும் தருது காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ் உருவாகிறதுக்கு. இப்பயும் இந்த மாதிரி தீவிரமான இடங்களில் நுண்ணுயிர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இங்கிருந்து உயிர்கள் முதல்ல உருவாகிருக்கலாம்னு இந்த ஹைபோதசிஸ் படி சொல்லப்படுது. மூன்றாவது, உயிர்களோட மூலக்கூறுகள் விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம்ங்கிறது தான். சிறுகோள்களையும் வால் நட்சத்திரங்களையும் ஆராய்ச்சி பண்றப்போ கரிம சேர்மங்கள் நிறைய பார்க்க முடியுது. அதனால இதெல்லாம் பூமியில விழுந்து எரிக்கற்கள் மூலமா உயிர்கள் இங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானமா இருக்கு. நம்ம கேலக்சியான மில்கி வேல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் கிரகங்களும் இருக்கு. இந்த விண்வெளி அதிசயத்துல நம்ம சூரிய மண்டலமும் பூமியும் கோள்களும் எப்படி வந்திருக்கும்? சமீப காலத்துல நம்ம சூரிய மண்டலத்தோட வரலாறையும் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி நம்மளோட புரிதல் மேம்பட்டிருக்கு. ஆனாலும் ஆழமான கேள்விகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம மிக சிறிய இடங்களுக்கு போறோம், அதாவது சிறு கோள்கள் எனப்படும் ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதெல்லாம் லம்ப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஆரம்ப கால பில்டிங் பிளாக்ஸா இருந்திருக்கு.